பெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற வானிட மக்களை படைத்து நமக்கு மட்டும்தான் 6 அறிவு. யார் சொன்னது? உனக்கு இல்லையோ? போ, நமக்கு 6 அறிவுன்னு எல்லாம் மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்லலாம். ஆனா 5 அறிவோட தான் எல்லாரும் அறிவு 6 அறிவு ஆண்டவன் கொடுத்தாரு. நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே 5 அறிவு கூட நமக்கு இல்லாத போல தெரியுது. மாட்டுக்குள்ள அறிவு கூட நமக்கு கிடையாது. அப்படித்தான் நம்ம கதை இருக்கு. அப்படித்தான் இருக்கு. 4 கால் ஆகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவை கொடுத்து மனிதராகப்பட்டவருக்கு 6வது அறிவு, அதான் பகுத்தறிவுன்னு இருக்கான். பகுத்தறிவுனா என்ன? அப்படின்னா ஒரு 10 கிலோ கறியை வாங்கி நல்ல பிரியாணி போட்டு கணவன் மனைவி, மகன் மருமகள், மகள் மருமகன், பேரம் பேத்தி, சமந்தாரி, இதெல்லாம் ஒரே குடும்பம். 10 கிலோ கறி எடுத்து நல்ல பிரியாணி போட்டு நல்ல வீட்டுக்குள்ள இலை போட்டு எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிடணும். நல்லா அழகா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா பேசி முடிச்சு இருந்து அதுக்கப்புறம் நைட்டு நல்ல விடிய தூங்கி இந்த காலையில எந்திப்போம்ல. காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்கணும். காலையில எந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு காலை கடனை முடிக்கணும். இந்த காலை கடன் முடிக்க போகும்போது அவன் தனியா போகணும். சாப்பிடும் போது எல்லாம் மொத்த பக்கம் சாப்பிடலாம். ஆனா காலை கடன் ஒண்ணு முடிக்கும் போகும்போது தனித்தனியா போகணும். உங்ககிட்ட போய் இதுக்கு விளக்குங்க. ஆண்டவன் 6 அறிவு மனுஷனுக்கு கொடுத்தான். நானும் பெருசா என்னமோ சொல்ல போறாரு உங்களுக்கு. நீ 6வது அறிவு பகுத்தறிவுக்கு என்ன விவரம்னா நீ காலை கடனை முடிக்கணும்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்லுவது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். ஆடு மாடு அங்கேயே நின்று சாப்பிடும், அங்கேயே சாணம் போடும். அதனால 6வது அறிவு பகுத்தறிவுன்னா நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசணும், நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசணும், மதனி கிட்ட எப்படி பேசணும், குழந்தையா கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் கிட்ட எப்படி பேசணும், தம்பி கிட்ட எப்படி பேசணும், வாரவங்க போறவங்களை பார்த்தா நம்ம எப்படி உபச்சாரம் பண்ணணும்னு முறை நமக்கு தான் தெரியும். ஆமா, தம்பி இருக்கும்போது தம்பி பொண்டாட்டிட்ட எப்படி பேசணும், தம்பி லேசா வெளியே போயிட்டோம்னா அவங்க எப்படி பேசலாம், அவட்ட எப்படி பேசணும், கொழுப்பு உனக்கு எப்படி இருக்குன்னு அப்படி விவரம் தெரிஞ்சு பேசறதால நமக்கு 6 அறிவு பகம் கொடுத்துருக்காரு. இல்ல உடம்புக்கு எப்படி வருதுன்னு கேட்கேன். உடம்புக்கு ஒரு மாதிரி தான் வருது. வயசு இத்தனை ஆகுதே, இதுக்கு பிறகு உனக்கு இந்த பகுத்தறிவு இல்ல பாத்தியாப்போ? அப்ப இந்த 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை கொடுத்து ஆண்டவனாகிய பகவான் வந்து நாமளுக்கு எல்லாருக்குமே எண்சான் உடம்பை தான் கொடுத்திருக்கிறாராம். எண்சான் உடம்புனா என்ன? கட்டையரா இருந்தாலும் நெட்டையராக இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும்தான் வயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு சான் வயிறு. ஒரு சான் வயிறுன்னு சொன்னா எண்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இது உலகத்துல இந்த பாடுபடுதோ. என்னத்த சொல்ல, காலை இன்னும் பாராம மத்தியானமும் பாராம சாயங்காலமா இருந்தாலும் இரவா இருந்தாலும் சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் என்ன நாளுன்னு கணக்கு கிடையாது, எந்த நேரம்னு கணக்கு கிடையாது. ஆமா, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. எதுக்கு அப்படி போயிட்டு வரோம்? எதுக்கு? ஒரு சான் வயித்து, ஒருவா சாப்பாட்டுக்கு இந்த ஒரு சான் வயத்துக்கு தான் இந்த பாடு. வேற எதுக்கு? ஒரு சான் வயித்து தான் நம்ம இந்த பாடுபடுதோம். ஒரு சான் வயத்துக்கு தான் ராபூரா ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு பாட்டை பிடிச்சுக்கிட்டு ஒரு சான் வயிறு நீ சாதாரணமா சொல்லிடுற. இதே வேலையே ஊரா. ஆமா, அந்த ஒரு சான் வயித்துக்கு காலைல எஞ்சோட மூஞ்சி கழுவுன உடனே 2 கிளாஸ் காப்பி காலையில
நல்ல 8 காலையில 8:30 மணிக்கு சரி 10-15 இட்லி ஒரு 2 வடை. குறையாத்தான். ஆமா 10-15 இட்லியா 2 வடையா? ஆமா 15 இட்லி சாப்பிடு. காலை சாப்பாடு எனக்கு காணும். நீ 1.25 இட்லி சாப்பிடுவ. நீ நானும் ஒண்ணா முடியுமா? போதும்ல. ஆமா மதியம் 1 மணிக்கு நல்ல 4 வகை கூட்டோட அப்பளம் பொரியலோட சரி நல்ல 2 தட்டு சாப்பாடு. சரிடா. சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி. ஆமா நைட் 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. 14 சப்பாத்தி. இந்த ஒரு சான் வயித்துல எதை போட்டாலும் அத்து போகுது. ஆமாய்யா. வயிறு இருக்கா இல்ல வேற எதுவும் குடோன்னு வச்சிருக்கியா? வயிறு தான். நம்ம போடுற மாத்திரைக்கு அவ்வளவு சாப்பாடு இருக்கு. ஆளை பாக்கும்போது அப்படி தெரியலையே. எனக்கு சக்கரை வியாதி இருக்கு. அப்போ உனக்கு பாயாசம் போட்ட வேண்டியதா? நான் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால சாப்பாடு அப்படி இருக்கு. அப்படியா? ஆமா. அப்போ சரி நாமளுக்கு ஒரு சான் வயத்து கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? எப்பப்பா தாங்காது. இந்த உலகமே தாங்காது. அதுக்குத்தான் சிவபெருமான் மனிதர்களை இப்படித்தான் படைக்கணும்னு சொல்லி நம்மள சரியாத்தான் படைச்சிருக்காரு. எப்படி படைச்சிருக்காரு? நம்ம கண்ணாடி முன்ன நின்னு சில பேர் நினைப்பாங்க ஆண்டவன் இந்த மூக்க நமக்கு நல்லா கொடுத்திருக்கலாமோ, இல்ல இந்த கண்ணை கொஞ்சம் சரியா கொடுத்திருக்கலாம். எனக்கு இந்த பல்ல கொஞ்சம் வரிசையா கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். சரி என்கிட்ட குடு, உன்னை கூட்டு கொண்டு போய் புது பல்ல உனக்கு மாட்டி விட்டுறேன். புது பல்ல மாட்டிடலாமோ? வயசு 55 வயசு ஆயிட்டு நமக்கு இன்னும் அந்த தொல்லை எதுக்கு? அதான் சாவ போற பல்ல புடுங்கணும்பாங்க. பிரச்சனை இருக்கு. சாவ போற நாளையில சைஸ் கப்பல் தேவையான நமக்கு தேவையில்ல. அப்போ சரி சிவபெருமான் வந்து நம்ம இப்படித்தான் படைக்கணும்னு இறைவன் நம்மளை எல்லாம் படைத்திருக்கிறார். சில தாய்மார்கள் நினைப்பாங்க ஆண்டவன் கொஞ்சம் நம்மள கலரா படைச்சிருக்கலாம், சிவப்பா படைச்சிருக்கலாம், கொஞ்சம் முடிய நீளமா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கவலைப்படுதோம். இந்த வில்லுபடிக்க மாதவி தாய் என்ன சிவப்பா இருக்கா? அப்போ இறைவனாகப்பட்ட சிவபெருமான் வந்து மனிதர்களுக்கு இதற்கு மேல உருவமே உனக்கு வேண்டாமப்பா, இதோடு உன் உருவத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் முடியன்னு சொல்லித்தான் ஆண்டவன் தலையில முடிய கொடுத்தாராம். முடிக்கு மேல ஏதாவது நமக்கு இருக்கா? முடிக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நல்ல மண்டையில 4 ஈரும் 4 பேனும் இருக்கு. அவ்வளவுதான் கிடக்கும். ஆமா சரி. இந்த பின்னால இருக்காரு பாருங்க தாளக்காரு. இந்த தாளக்கார் தலையில ஒரு 5-6 பேன் இருக்கு. ஆமா அவர் மண்டைய நல்லா பாருங்க. ஆமா அவர் தலையில ஒரு 5-6 பேன் இருக்கு. அந்த பேன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது? இந்த மொட்டை தலைய மண்டையில நாங்க ஒளிவு மறைவானன்னு குளிக்க முடியல அப்படிங்க. ஆமா அப்படின்னு சொல்லுது. அப்ப குளிக்க முடியலன்னா மானங்கட்ட பேன் மண்டையை விட்டு இறங்கி போயிட வேண்டியதானே? தேவையா? இறங்கிறதுக்கு வழி இருக்கு. அது வழி இல்லாம திண்டாடுது. சைடுல சுத்தல வாருங்க கொஞ்சம் முடி இருக்கு. ஆமா அதை விட்டு இறங்க மாட்டோமா? இருக்கு. இறங்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கு. அது ஏன் இறங்க மாட்டுக்குன்னா இறங்கும் போது கீழே வலிக்கு விழுந்துட கூடாது பாரு. முடி இருந்தா மெதுவா கீழே பிடிச்சு வந்துடும். மண்டையில முடி இல்ல, வலிக்கு கீழே விழுந்தா செத்து போயிரும். அதுக்குதான் அப்ப இந்த இறைவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா மண்ண ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை. 3 ஆசை ஒரு மனிதனுக்கு தேவை. மண்ண ஆசைனா என்ன சொல்லி? மண்ண ஆசைனா நம்ம பேர்ல ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி நம்ம பேர்ல பட்டா போட்டு எழுதி வைக்கும். அதுவும் போறாதுன்னு சொல்லி வயக்காடு வாங்கி போட்டா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே வயக்காடு. உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவுன்னு ஒரு வரப்ப போட்டு பிரிச்சு விட்டுருப்பாங்க. அப்போ ஒரு வரப்பு போட்டு பிரிச்சு விட்டாங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆசையே தீராது. பாத்துக்கோ என்னைக்கு மனுஷனுக்கு ஆசை விட்டுச்சு. அண்ணன் காலையில வயக்காட்டுக்கு போவாரு. அண்ணன் காலையில வயல்ல போய் தம்பி இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி கிழக்கிருந்தே மேக்காம வரப்ப சீவாரு. சாயங்காலம் தம்பி வயக்காட்டுக்கு போவாரு. அவர் அண்ணன் இடத்தை பிடிக்கணும்னு மேக்கிருந்தே கிழக்காம வரப்ப சீவாரு. இப்படி மாறி மாறி வரப்ப சீவுனா என்ன ஆகும்? வரப்பு இருக்காது, வரப்பே மொத்தத்துல இருக்காது. உன் இடம் எது ஏன் இடம் எதுன்னு ஒண்ணும் தெரியாம சண்டை வந்து மறுபடி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு 1 லட்சம் செலவு பண்ணாதான் மறுபடி சும்மா இருப்பாங்க. அந்த இடமே காலியாயி போகும். அந்த வரப்பை ஏன் சீவுதாருன்னு கேளு. எதுக்கு? அந்த வரப்புல ஒரு கோட்டை நெல்லை விளைய வச்சு தட்ட போறாராம். உண்டான இடத்துல விளைஞ்சா போறாதா? உண்டான இடத்துல விளைஞ்சா போறாதா? அதான் மண்ணாசை. அதைத்தான் மண்ண ஆசைன்னு இருக்கான். சரி ஏ ஆச்சி என்ன இப்படி தூக்கம் வருது? எனக்கு வேலைக்கு வரது உனக்கு என்ன தெரியும்? இப்பதான் பார்த்தேன் ஆச்சி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்திய. அவ்வளவுக்குள்ள அம்மா வந்துட்டா. அக்கா மூத்த அக்கா வந்துட்டா. அதுக்குள்ள அக்கா வந்து பயிர் எடுத்துட்டா. நீ வரும்போது மூத்த அக்கா வரல.
இந்த குளிர்ந்த முன்னால சாஞ்சுக்கங்க. இல்ல இந்த குளிர்ந்த பனிக்கும் நம்ம படிக்க பாட்டுக்கும் நல்ல ஏசில இருந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. தாலாட்டுன மாதிரி. நாங்க படிக்கிறது உங்களுக்கு தாலாட்டுற மாதிரி இருக்கும். ஆமா. நீங்க இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, நாங்களும் தூங்கிடுவோம். ஒண்ணு செய்ய முடியாது. சரி, தூங்குதவங்கள அவங்க தூங்குதாங்கன்னு நம்ம கவலைப்படக்கூடாது தாத்தா. ஏன் கவலைப்படக்கூடாது? வெளில முன்னாடி வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நீ கவலைப்படக்கூடாதுங்க. அவங்க உடம்புக்கு எப்படி வருதோ நமக்கு தெரியுமா? எப்படி வருது? என்ன வரும்? ஆட்சிக்கு வயசாகுது. ஆமா. ஏன் கால் வலிக்கும், குறுக்கு வலிக்கும். சரி என்ன ஆமா பிறகு அப்போ ஆண்டவனாகிய பகவான் மண்ண ஆசையை கொடுத்து இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. பொண்ணு ஆசைனா என்ன? நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? சில வீட்டுல எல்லாம் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஏயா பக்கத்து வீட்டுக்காரி திருவிழாவில 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, நீர் எனக்கு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரல, நான் இப்பமே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன், நான் நாண்டுக்கு நிக்க போறேன் அப்படின்பா. என்ன அதாவது அறிவட்டோட அவசரப்படாத. அதாவது அவர் வீட்டுல 5 கிராம் மோதிரம் போட்டிருக்காருன்னு சொன்னா அவர் வாங்கி கொடுத்தாருன்னா அவர் வந்து பச்சை மை கையில் போடுறாரு. பச்சை மை கையெழுத்துனா என்ன? கவர்மெண்ட் வேலை. ஓ, கவர்மெண்ட் வேலை. அவர் 5 கிராம் போடலாம், 10 கிராம் போடலாம், அவர் எடுத்து கொடுப்பாரு. நான் பகமுழுக்கும் போய் காங்கிரீட் வேலை பார்த்துக்கிட்டு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து வரேன், சாண்டள்ளி செமந்துக்கிட்டு இருக்கானே, என்ன போய் 500 ரூபாய்க்கு வேலை பார்க்க போய் 3 கிராம் மோதிரம் காக்கிய ஒரு கிரான் வந்து இப்ப எவ்வளவு? ஒரு கிராம் 7500 ரூபாய். 7500 ரூபாய் விக்கி. ஆமா, இந்த ரூபாய் மொத்தமா பாக்கணும்னா என்னால முடியாதம்மா. அடே, இப்ப 10 வருஷம் வேலை பார்த்தா பார்க்க முடியாது. ஆனா எங்க தாத்தா வீட்டுல நிறைய தங்கம் இருக்கு. ஆமா, யாரும் தங்கம் இருக்கு வீட்டுல. ஆமா, 1 2 கிடையாது. எவ்வளவு இருக்கு? 3 தங்கம். 3 தங்கம் கரெக்ட். 2 தங்கம். 2 தங்கமா? ஆமா. சரி சரி சரி. எங்க இவரான வழியா வரணுமா? சரியா. இந்த நேத்து பஸ்ல பார்த்தாரு என்ன. அப்படியா? ஆமா, பஸ்ல பார்த்து என்ன கூட்டு வந்தாரு. சரி சரி. அண்ணாச்சி கண்டக்டர் சார்ட்ட சொன்ன, அண்ணாச்சி எனக்கு ஊர் தெரியாது, வாவா நகரம், என்ன இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கண்டக்டர் சார்ட்ட. அண்ணாச்சி சொன்னாரு, நீ போன் போட்டு நான் ஃளைட் அனுப்பிப்போம்ல. பிறகு அண்ணாச்சி சொன்னாரு, ஓ நீரியாமையா கவலைப்படுதேரு, நான் அங்கதான் போறேன், என் கூட வரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்ப அண்ணாச்சி டிக்கெட் போட்டாவளோ? டிக்கெட் நான் முன்னாடி போட்டேன். ஆமா, வரும் தெரியாது அவருக்கு. சரி. அப்போ வீட்டில் உள்ள நிலைமையை தரித்திரம் அறிந்து பெண்ணா பிறந்தவா நடக்கணுமா? ஆண் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னா பெண்ணா பிறந்தவா 5 ரூபாய செலவு பண்ணணும். அது போக 5 ரூபாய சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல மனைவி. அப்படித்தான் நல்ல மனைவினா. ஒரு வாரத்துக்கு 8 நாளைக்கும் குழு வாங்கி போட்டிருக்கு. ஆமா, இந்த 8 நாளைக்கு குழு கட்ட வேண்டியிருக்கா? எப்படி மிச்சம் பண்ண? 8 நாளைக்கும் குழுவுனா 1 2 கிடையாது. என்ன? திங்கக்கிழமைனா ஒரு குழுவு. சரி. திங்கக்கிழமை மூக்கமக்கா வீட்டுல. ஆமா. புதன்கிழமை செல்லமக்கா வீட்டுல. சரி. வியாழக்கிழமை ஆனா சுப்பம்மா வீட்டுல. சனிக்கிழமை ஆனா அது வேற வீட்டுல, சரஸ்வதி அக்கா வீட்லயா. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் பாத்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசி ஊர் புறணி எல்லாம் பேசி வீட்டுக்கு வருவாவோ. ரூபா வாங்கும் போது எப்படி இருக்கு? ரூபா வாங்கும் போது பிள்ளை பிறந்தது மாதிரி இருக்கும். வாங்கும் போது புருஷன் பொண்டாட்டியும் பைக்கில சவுடி கடைக்கு போகும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா. பிறகு கட்டும்போது கெட்டும்போது எங்கடா ஓடி ஒளிவோம்னு இருக்கு பாத்துக்கோ. ரூபா இருந்தா குடுத்துடலாம், குடுக்கலன்னா கஷ்டம் தானே. சொல்லிரு, ஊருக்கு போயிருக்கேன் அவ இவர்கிட்ட சொல்ல மாட்டோம்ன்றவா. அவர் கேட்க முன்னால இவர் தான் போட்டு விட்டுருவா. இந்த வீட்டுல இப்படி இருக்கா போய் பாருங்க அப்படின்றவா. அப்போ இதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் நிகட்டாத ஆசை. அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்கான். பெண் ஆசையே பெரிய ஆசையாம். அப்படி 3 ஆசைகளையும் முக்கண்ணன் படைத்ததோர் உலகமெல்லாம் ஆண்டவன் ஈரும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து அவர் படைத்தால் மட்டும் ஓராது, என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே படியளக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து அவன் நாடு எங்கும் படியளந்தார்.
கொடுத்து படி இழந்து வந்த பகவானுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரியை பார்த்தா அப்படி தெரியலையா? என் பொண்டாட்டி நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்காரி சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. ஏன் நிக்கான்னா இவர் வில்லுப்பாட்டு படிச்சு ரூபாயை கொண்டு கொடுத்தாருன்னு வைங்க, தோசை மாவு பாக்கெட் வாங்கி 2 தோசையும் சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை கொடுக்காம தண்ணிய போட்டு போய் நின்னேன்னு வையி, என்ன செய்வா? அந்த தோசை கரண்டிய அடுப்புல சூடு பண்ணி அத வச்சு செவிட்டுல 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்கு. துட்ட கொடுத்தா தோசை, துட்ட கொடுக்கலன்னா 2 பூசை. ஆமா, சட்டாப்பை கொண்டு பத்திர காலியா நிக்கா. அவன் முகத்தை பார்த்த உடனே அதாவது ஒரு ஆணா பிறந்தவரை கேள்வி கேட்பதற்கு ஒரு பெண் இருக்கிற வரைக்கும் தான் அவர் சரியான பாதையிலே நடப்பார். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கும் பாருங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காம்னு சொன்னா அந்த பிள்ளை ஒரு 20 வயது 21 வயது ஆகிதுன்னு வைங்க, வளர வளர வயசு வர வர பிள்ளை வந்து பெத்தவா பேச்ச கேட்க மாட்டான். வயசுக்கு வந்துருவானா? அப்ப தண்ணி ஊத்துங்க. தண்ணி வந்து பூஜாரி வந்தா ஊத்தணும். அதுதான் சொன்னாங்க. என்ன? பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். சரி. முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும்னு. அதானே கேட்டேன். முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்காம விட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? பெருசா வளர்ந்துரும். ஆமா, படபடன்னு வளர்ந்துரும். சரி. முருங்கைக்காய் மேல ஏறி படிக்க முடியுமா? முடியாது. முடியாது. ஒடிச்சு நம்ம கைக்குள்ள வச்சுட்டோம்னா சரி, ஒரு கம்பெடுத்து படகு ஒரு காய பிடிங்கிடலாம். ஆமாய்யா. ரொம்ப வளராது. ஆமா. அதே மாதிரி பிள்ளைய வந்து அடிச்சு வளர்க்கணும்னா சரிதான். 5 வயசு 6 வயசுல அடிச்சு வளர்த்தா தான் பயப்படுவான். ஆமா. 15 வயசுக்கு மேல அடிச்சோம்னா என்ன சொல்லுவான்? எழுத்து அடிப்பான். உனக்கு முதுத்தொலி உறுத்தா அப்படிம்பா நம்மள. சட்டே வந்து குடிப்பான். என்ன எழுத்து அடிக்க தலைக்கு மேல நான் இருக்கேன் அப்படிம்பா. நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லி நம்மள எழுத்து அடிக்க. அப்போ ஒரு வயசு வர வர பிள்ளைய வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாத, அவனும் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். ஆமா. ஒரு 20 வயது 21 வயது வருதுன்னு வைங்களேன். ஆமாய்யா. நல்லா இருக்க. அப்போ 20 21 வயசாகுதுன்னு வைங்களேன், அந்த பிள்ளை என்ன செய்வான்? கடைக்கு போன்னு சொன்னா கடைக்கு போக மாட்டான். சரி. வீட்டுல வந்து சாப்பிட சொன்னா வீட்டுல சாப்பிட மாட்டான். வெளியூருக்கு எங்கேயும் போகணும், என்ன கூட்டிட்டு போடா அப்படின்னா கூட்டிட்டு போக மாட்டான். வீட்டுக்குள்ள வருவான், வெளியே போவான், கண்ணாடிய பாப்பான், கண்ணாடிய போடுவான், செல்போனை மட்டும் இந்த காத்தை விட்டு கீழே இறக்கவே மாட்டான். அப்ப அந்த அம்மா சொல்லுவா, ஏலே இன்னைக்கு என் பேச்ச கேட்காம மேக்கம் கிழக்கும் நீ தெரியுத, நாளைக்கு உனக்கு ஒரு கால் கட்டு போட்டா தாண்டா உன் கைக்குள்ள நீ அடங்குவ. என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்க, நாளைக்கு உன் வீட்டுக்காரி வந்து உன் கண்ணத்தை இணுங்குவா பாரு, அன்னைக்கு தாண்டா என் அருமை உனக்கு தெரியும் அப்படின்பா. அத மாதிரி சீக்கிரமா ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னு வைகி, அந்த அம்மா 2 நாளைக்கு நல்லா அவர் சொன்னதை கேட்கத மாதிரி தெரியும். ஒரு குழந்தை பிறந்துட்டு வையி, பிறகு அந்த அம்மா போன் போடுவாள்ல, போன் போட்டு கூப்பிடுவா. 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வரையில என்ன ஆச்சு, வேலை முடிஞ்சுட்டா அப்படின்னு கேப்பா. இந்த வாரம்மா நீ வையன்னு சொன்னா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா மறுபடியும் 7 மணிக்கு ஒரு போன் போடுவா. நேரம் ஆகிட்டு இங்க சாப்பிட வரையில நான் வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேப்பா. சரி இந்த வாரேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் 7:30 ஒரு 8 மணி கூட ஆயிருக்காது, அவ போன் போட்டு கேப்பா, ஏலே அந்த காலத்துல கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, இப்ப வீட்டுக்கார பேரு சொல்லி கூப்பிட்டா தான் அவரே திரும்பி பாக்காரு. முருகா நான் அப்பலே உனக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்கேன், பிள்ளைய பூரா உனக்காக சாப்பிடாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, வீட்டுக்கு வரணும்னு நினைக்க இல்ல வெளியே படுக்கணும்னு நினைக்கியா, நீ வரலன்னு சொன்னா நான் அவனை இப்பவுமே கதவை அடைக்க போறேன் அப்படின்னு பேசுவா. சொல்லி வாயை மூடுவதுக்குள்ள ஒரு வீட்டு வாசல்ல நிப்பார். அப்பா பெத்தவா சொன்னது சரியா போச்சா? சரியா இருக்கு. அப்பதான் வருத்தப்படுவாரு. எப்படி? நம்ம அம்மா அன்னைக்கே சொன்னால வா என்னைக்கு வந்தாலும் அன்னையோட நான் சுத்துதே வம்பா போச்சேன்னு நினைப்பாரு. அதான் கேட்டேன். அத மாதிரி அப்போ இந்த பார்வதா தேவி ஆகப்பட்டவா பகவானுக்காகவே பாத பூஜை முடித்தால் பணிவிடை செய்தாள். வாரு வாரு. பாத பூஜை முடித்த அவள் பணிவிடைகளை செய்யும் போது கலைத்த பகவானோடு கலைப்பாறு இளைப்பாறு கையிலே குலவிருந்து வருகிறார்கள். அப்படி குலவிருந்து வரும்போது மறுநாள பொழுதடி தந்தையான பார்வதியால் ஆண்டவன தானலை
வாரீங்க. ஆமா. அப்ப உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே உங்களைத்தான் வணங்கி வருகிறார்கள். பார்வதி, உலகத்தை படைத்த பகவான் என்னைத்தானே எல்லோரும் வணங்குவார்கள். அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? ஆண்டவா, உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியளந்து வருகின்றேன். ஆனா இந்த உலக மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? அதாவது காலையிலே உதயமாகக்கூடிய பகல்ல ஒளி கொடுக்கணும்னா காலையில உதிக்க சூரிய பகவான் அவர் தான் பகல்ல ஒளி கொடுப்பார். இரவுல ஒளி கொடுக்கணும்னா சந்திர பகவான் ஒளி கொடுப்பார். ஆமா, அப்படி சொல்லாங்க. நாங்க எப்போது போய் உண்மை தான் படிக்கிறோம். காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா பார்வதி? அதாவது நேத்து இருந்த உடம்பு நிலைமை இன்னைக்கு இருக்க மாட்டுக்கு. காலையில பார்த்த உடம்பு மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? இல்ல. வாழைப்பழத்தை தின்னுங்க, பத்தியோட அது கொசு பத்தியா? என்ன வாழைப்பழத்தை சாப்பிட என்னத்த சொல்ல? அப்போ இந்த பார்வதாதேவி சிவபெருமானை அழைத்து சொல்ல, அப்போ அவளை சேர்த்து படிக்க சொல்லலாம்ல. உஷாரா தாத்தா கூப்பிடுங்க. அப்ப இந்த ஆதி பராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே கேட்டபோது, இந்த உலகத்திலே இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னார். காலையிலே தோன்றும் கதிரவன் வந்தால்தான் விடியற்காலை விடிந்து விட்டது என்று நாமளுக்கு தெரியும். சாயங்கால வேளையிலே ஆகாயத்திலே சந்திரன் வந்தால்தான் மாலை பொழுதாகி விட்டது என்று நாமளுக்கு தெரியும். அப்ப இரவும் பகலும் வரவில்லையான இந்த உலகமே இயங்குவதில்லை அம்மா. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி என்று இறைவனார் எடுத்து சொல்ல, பார்வதாதேவி துளியளவும் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவன பகவானை பரிசோதிக்க வேணுமே, இறைவனுக்கு தெரியாது ஓடிவாய் இருவாரத்தை எடுப்பார், இருவாரத்தை எடுப்பார். சுத்துல கொட்டா பிரிஞ்சு கீழே விழ போகுது. அவர் சொல்வாரு. அப்ப இந்த ஆதி பராசக்தி ஆண்டவனுடைய திருக்கண்களை மறைக்க நீ நல்லா அடிக்கலையோ அண்ணாச்சி சேர் போட்டு நல்லா வில்ல அடிக்காவோ. அப்ப என்ன ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதி சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்தவுடன் அப்படி கீழவோ அண்ணாச்சி இருக்கட்டும். அப்படியா? சரி இருக்கட்டும், நாங்களும் சுதி போடுவோம். அண்ணாச்சி சுதி போட்டிருக்காவோ, நாங்க சுதி போடல. அதேதான்.
அப்ப இந்த ஆதிவரா சக்தியான பார்வதி சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்த உடனே பாறையில உலகம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சாமி ஆதிவல்லை கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை ஈசனோட கைலாசம் இருளாயிருக்குதை அரணாரோட கைலாசம் அரணாரோட கைலாசம் அங்கே அவர் தலமாயிலும் சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லாமல் பரிசோதனை செய்த காரணத்தாலே ஆண்டவனார் திருக்கண்களை பார்வதி உரைத்தால் பாருங்க, அதைத்தான் கண்பொத்தி மகிமை என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த இறைவனுடைய திருக்கண்களை மறைக்கும் அளவுக்கு இவன் தைரியமாக இருந்தா சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் எச்சிக்கண் இருப்பது இந்த பார்வதிக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆகையினால் எச்சிக்கண்ணை திறந்து வீடு உலகமெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கும் காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்க வரும். காத்தாடி இல்லைன்னு சொன்னா அதுவும் உறக்க வராது. காத்தாடி போட்டாதான் உறக்க வரும். சில பேருக்கு இப்ப ஏசி இல்லாமலே தூக்க வர மாட்டுக்கு. நாமலாம் எப்போதும் ஏசில தான் தூங்குவேன். ஆமா, பெரிய அம்பானி பரம்பரை. ஆனா ஏசி வாங்கி வச்சிருக்காரு. ஆமா, ஆனா ஏசியை போடுறது கிடையாது. ஆமா, போட்டா அப்புறம் கரண்ட் பில் யார் கிட்ட? கரண்ட் பில் கட்ட முடியாம அமர்த்தி வச்சிருக்காரு. நம்ம சும்மா வந்தாக்கு ஏசி வாங்கி வச்சிருக்கேன். ஆனா போட மாட்டேன். சரிதானே? இப்போ எதுக்கு ஏசி போடுது? பனி அடிக்கல. பனி அடிக்கும். ஆமா. அப்ப இந்த ஆண்டவன் உலகமே இருட்டா இருந்தா மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். ஆமையா. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் இருக்கிறது. ஆமா. வந்தவரும் தெரியவில்லை, போனவரும் தெரியவில்லை. அப்போ உலகத்துக்கு நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று மூன்றாவது கண்ணாகப்பட்ட உச்சி கண்ணையை திறந்து இப்பொழுதே நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று அவர் உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணை திறப்பார், அவர் உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார், ஐயா திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார். அவர் நீண்ட ஒளி கொடுப்பார். சிவபெருமானுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்க இருக்கும் போது உச்சி கண்ணை திறந்து உலகம் எல்லாமே ஒளி கொடுக்கும் போது உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து வீர சொருபத்தோடு காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து அம்மா பெண்குடியே ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். நீ உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாக பிறந்ததினால உலக சக்தி உச்சி நீ வாதாளி அம்மா உண்மையிருந்து வரம் கொடுத்த அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க பார்வதி அப்பந்தான் நினைக்கா, ஆண்டவர் ரெண்டு கண்ணையுமே நம்ம கையால மறைத்து வைத்திருக்கிறோம், உலகத்துக்கு ஒளி எப்படி வந்துச்சு? பார்வதி கரத்தை எடுத்தா கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்த்தா. கரம் எடுத்து கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்க்கும் போது சிவபெருமானை கண்ட பார்வதியானவள் திடுக்கிட்டு மை மறந்து, திடுக்கிட்டு மை மறந்து
இவ வேட்டு விறுவிறுத்து நின்ன உடனே ஆண்டவன் பார்வதியின் வேர்வை துளிகளை பூமியிலே விடக்கூடாது என்று 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைத்தார். அப்போ 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைக்க பார்வதா தேவி சிவனுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்க இருக்கும் போது ஐயோ நம்ம ஆண்டவனை தெரியாதனமா இவர் மகிமையை அறியாமலா நாம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். இறைவன் ஒருவேளை நம்ம செய்த பாவத்துக்கு நமக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ என்று இறைவனுக்கு முன்னால் வந்த அந்த ஈஸ்வரியான பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? அவள் ஆண்டவனாரிடத்தில் என்ன கேட்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தியோட வார்த்தை அறியாமல் செய்த பரம்பொருளே நீங்கள் பொறுக்க வேண்டும் இறைவா. வேண்டும் சாமி. ஏய் பார்வதி, தெரியாமலே இந்த பாவத்தை செய்திருந்தேயானால் நான் உன்னை மன்னித்திருப்பேன். ஆமா. தெரிந்தே இந்த பாவத்தை செய்ததனால நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஆமையா. என்கிட்ட நீ சந்தேகம்னு கேட்ட. சரி. ஆண்டவன் அதற்கு தகுந்த விளக்கத்தை உனக்கு எடுத்து சொன்னேன். அதை மீறியும் என் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். தெரிந்தே செய்த பாவத்தை உனக்கு ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் பார்வதி. ஆமையா. ஈஸ்வரனே, இறைவனே, அப்படியே உனக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானால் ஐதியம் தெரிஞ்சவங்க வந்து தவறு பண்ணக்கூடாது. அதாவது சாஸ்திரம் தெரியாதவங்க வந்து தவறு பண்ணலாம். சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஆமா. சரி. அப்படி இருப்பதனால பார்வதியானவள் தெரிந்தே இந்த தவறு செய்ததனால ஆக இந்த தவறை நான் மன்னிக்க முடியாதம்மா. தெரிந்தே செய்த பாவத்தினால உன்னை நான் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டேன் பார்வதி. ஆமா. இறைவா, ஐயா, அப்படியே நான் செய்த பாவத்தை தீர்க்கணுமானால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் ஐயா. என்னை நீ கண் பொத்தினாலே, ஆமா, கண்ணை பொத்தி என்னை பரிசோதனை செய்ததனால இந்த கண் பொத்தி மகிமையின் காரணத்தாலே கண்ணை பொத்தி நீ பரிசோதனை செய்த பார்வதி, அதற்கு தகுந்த நீ தவம் இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனார் சொன்னபோது கண்பத்தி மகிமையினாலே பார்வதி நான் தவம் இருக்க வேண்டுமா? தவம் இருந்தால்தான் உன்னுடைய பாவத்தை நான் தீர்க்க முடியும். தவம் இருக்கணுமானால் நான் எங்கே இருக்க வேண்டும் இறைவா? நீ தவம் இருக்க எங்கே வர வேண்டும் தெரியுமா பார்வதி? ஏ அம்மா பார்வதியே,
கண்ணை பத்தி என்னை பரிசோதனை செய்ததனால ஆமையா காஞ்சி மாநகரத்திலே சென்று நீ கம்பம் ஊன்றி தவம் இருக்க வேண்டும் அம்மா. ஆமா ஆண்டவா பரம்பொருளே, ஆமையா நீ சொல்வதை போலவே காஞ்சியிலே சென்று நான் கம்பத்தவம் இருந்து வந்தேனேயானால் நான் எத்தனை வருடம் தவம் இருப்பது இறைவன் உம்மை கண்டு எனக்கு எப்போது முக்தி மோட்சம் கிடைக்கும்? அதாவது இந்த காஞ்சி கம்பத்துல போய் தவம் செய்ய வேண்டுமானால் கம்பத்தை ஊன்றுவதற்காக ஆழமாக கிடங்க தோண்டி ஊன்றுவார்கள். அதாவது காஞ்சியில பார்வதியானவள் சரி என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செய்தாள்? மணலை அள்ளி குவித்தாள். மணலை குவித்தாள். மணலுக்கு மேல் கம்பத்தை நிறுத்தினாள். ஓ, அதுக்கு மேல கம்பம் மண்டலமா விளங்கக்கூடிய லிங்கமானது மண்டல லிங்கம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட கம்பத்தவம் இருந்து வந்தேனேயானால் எனக்கு எப்போது முக்தி மோட்சம் கிடைக்கும் இறைவா, உம்மை நான் எப்போது காண்பது என்று சொல்லி பார்வதி சிவனிடத்தில் கேட்டபோது பார்வதி நீ செய்த பாவம் உனக்கு தெரிந்து சிவபெருமான் எப்போது வந்து உனக்கு நான் அருள் செய்கிறேனோ அன்னைக்கு உனக்கு முக்தி மோட்சம், இந்த பாவம் உனக்கு தீரும் என்று சொல்லி இறைவனாகப்பட்டவர் பார்வதா தேவிக்கு இப்படியாகவே அதற்கு தகுந்த பரிகாரத்தை சொல்லி அனுப்பினார். பார்வதா தேவியாகப்பட்டவள் அப்படியே சென்று நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று காஞ்சியிலே சென்று நாமல் கம்பத்தவங்களை செய்திருக்க வேண்டும் என்று அவள் எப்படி தவம் இருக்க வருகிறாள் தெரியுமா? வெள்ளி சவாட்டாலை மூலகி, வெள்ளி சவாட்டாலை மூலகி, வெள்ளி சவாட்டாலை மூலகி, தாளம் மூலகி, அங்கே விரதம் அது இருந்து அங்கே விரதம் அது இருந்து பட்டுகளை உடைத்து தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து மாத்துடுத்தி தீர்த்தமாடி வஞ்ச துயில் பட்டுடுத்தி பகவானை எண்ணியே நாமல் பாரத்தவங்களை இருக்க வேண்டும் என்று காஞ்சியிலே வந்த பார்வதாதேவி கம்பல் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தவச்சாலை அலங்காரம் செய்கின்றாள். எப்படி ஐயா? சாந்தே கொண்டு மெல்ல தரை சாந்தி கொண்டு மெல்ல
கண்ணன் தங்கை பார்வதி காஞ்சியிலே வந்து கம்பத்தவங்களை இருக்க வேண்டும் என்று நவச்சாலை அலங்காரம் செய்தார். கோலமிட்ட இடத்திலே குருத்து வாழை இலையை விரித்தார். அதிலே விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழம் இத்தனையும் எடுத்து வைத்து, அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் ஒரு வேலை பார்க்கிறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்தபடியாக நிறநாளி தேங்காய் பழம் இதெல்லாம் வைத்து சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல விநாயகரை வணங்கினதுக்கு பிறகுதான் நம்ம அடுத்த காரியத்தையே செயல்பட வேண்டும். சுழி போட்டு செய்யறதும் தொடங்கிட்டு பிள்ளையார் சுழி போட்டு ஒரு சின்ன கணக்கு பார்த்தாலும் அந்த பேப்பர்ல முதல்ல பிள்ளையார் சுழி போடணும். பிள்ளையார் சுழி எப்படி போடணும்? ஊரா போடணும். அதான் கேட்டேன். ஆமா, அது போட்டா தான் அதுக்கு கீழே கோடு போடணும். அப்படி போட்டா தான் கணக்கு சரியா வரும், சரியா இருக்கும். பிள்ளையார் சுழி மட்டும் போடலன்னா 10 ரூபா 20 ரூபா முன்னப்பின்னு ஆயிப்போம், கணக்கு விட்டு போவோம். அப்ப இந்த பார்வதா தேவியும் நாம தவம் இருக்க வேண்டும் என்று விநாயக பெருமாளை வணங்கி அவருக்கு பூஜை பலிதாங்களை எல்லாம் செய்து முடிக்க ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் கம்பத்தவங்களை இருந்து வர சொன்னதனால பார்வதா தேவி 1000 முழம் கம்பத்தை கொண்டு வந்து மணலை குமித்து அதிலே கம்பத்தை நிறுத்தி கம்பத்திற்கு மேலே தவ பொருட்களை வைத்த பார்வதா தேவி கம்பத்துக்கு மேலே எல்லாம் அந்த ஆதிசக்தி பார்வதியா அவள் கம்பத்துக்கு மேலே எல்லாம் அவள் தவ பொருளை எடுத்து கடவுளை மனதில் எண்ணி அவள் கம்பத்தவம் இருந்து கம்பத்திற்கு மேலாக கடவுளை எண்ணி நின்று கொண்டு ஆண்டவனை மனதில் எண்ணி எண்ணிக்கொண்டு அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா தாத்தாவுக்கு காப்பி தான் வேணுமா? அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதக அநாதை ரட்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து பார்வதி ஒரு நாள் தவம் இருந்தாளா? இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தாளா? இல்லை ஒரு மாதங்கள் தவம் இருந்தாளா? ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதி 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 12 வருடமாகவே தவம் இருந்து வருகிறாள். எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கி